ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய ஏப்ரல் மாதம் சம்பந்தப்பட்ட 2 புக்கிங்ஸ், ஸோ அதுக்கான ரூல்ஸ், எப்படி ஃபாஸ்ட்டாக புக் பண்ணலாம், எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்க்கலாம். அது கூடவே இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, ரத சப்தமினால் 3 நாட்கள் எஸ்எஸ்டி டோக்கன் கேன்சல் பண்ணியிருக்காங்க, திரும்ப எப்போ கவுண்டர் ஓப்பன் பண்ணுவாங்க, இதை பற்றின தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்குற வீடியோக்கு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன் இன்றைக்கி கவுண்டர் ஓப்பன் பண்ணலை. ஏன் அப்படின்னா ஜனவரி 24, 25, 26 தேதிகளுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே டிடிடி அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நாளைக்கு 24 தேதிக்கான டோக்கன் தான் கொடுப்பாங்க. ஸோ 24 கேன்சல் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கவுண்டர் ஓப்பன் ஆகலை. ஸோ 26 தேதி வரைக்கும் உங்களுக்கு டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஜனவரி 24 தேதி தொடர்பாக எஸ்எஸ்டி டோக்கன்கள் முதல் நாள் 23 தேதி, அதாவது இன்னைக்கு வழங்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் 27 தேதியுடைய எஸ்எஸ்டி டோக்கன் 26 தேதி அன்னைக்கு கொடுப்பாங்க. ஸோ 26 வரைக்கும் கேன்சல் அப்படிங்கிறதுனால 26 தேதி அன்னைக்கு 27 தேதிக்கான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க. கீழ்த்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு சாமி தரிசனம் பார்க்குற பிளானில் போகிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நாளைக்கோ நாளான்னைக்கெல்லாம் தர்ஷன் போகிற மாதிரி பிளான் இருக்குது, ரத சப்தமி அன்னைக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா நேரடி சர்வதர்ஷனத்தில் தான் நீங்கள் தர்ஷன் பார்க்குற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்டி டோக்கன் 26 தேதி வரைக்கும் கிடைக்காது. 26 தேதி அன்னைக்கு 27 தேதிக்கான டோக்கன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஸ்ரீவாரி மெட்டோட டோக்கனும் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. நீங்கள் டைரெக்டாக போயிட்டு நேரடி சர்வதர்ஷனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஒரு 3 நிமிஷத்துலேயே எல்லா டிக்கெட்டுமே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபில் ஆயிடுச்சு. உங்களுக்கும் டிக்கெட் கிடைச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் டிக்கெட் கிடைச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். டிக்கெட் புக்கிங் பொறுத்த வரைக்கும் பெருசாக எரர் இருந்த மாதிரி இல்லை. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சு. நான் கூட 2 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணேன். பெருசாக எந்த எரருமே இல்லை. எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிதுங்க. உங்களுக்கும் கிடைச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அந்த புக்கிங் டைமில் என்ன அப்படின்னா, இப்போ ஷார்ப்பாக 10 மணிக்கு டிக்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா நம்ம 2 நிமிஷத்துக்கு முன்னாடி லாகின் பண்ணிடுவோம். பட் அந்த 10 மணிக்கு கிளிக் பண்ணும்போது நமக்கு வர்ச்சுவல் கியூ சில டைம் வராது. அந்த டைமில் மட்டும் நம்ம டேபை ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் எகெயின் ஹோம் போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கியூ வரும். நாளைக்கும் அதே மாதிரி காலையில் 300 தர்ஷன் டிக்கெட் ஓப்பனிங் இருக்குது. பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கம்ப்யூட்டர் இல்லைனா ஃபோனில் வெப்சைட் யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் 2 மொபைல் நம்பரில் 2 டேப்பில் ஓப்பன் பண்ணிட்டா எதில் கியூ கம்மியாக இருக்கோ அதில் நம்மளால் புக் பண்ணிக்க முடியும். இந்த தடவை ஏப்ரல் மாதத்துக்கான வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டில் 120 நாள் அப்படிங்கிற ஒரு டைம் கேப் அப்டேட் பண்ணதுனால ஒவ்வொரு மாதமும் சில பேர் அதில் டிக்கெட் புக் பண்ணுவாங்க. இல்லை 300 டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறது, அதனால் வர்ச்சுவல் சேவாவே பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டைம் இந்த நியூ ரூல் வந்ததுனால நாளைக்கு 300 டிக்கெட் நிறைய பேர் புக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்களும் ஏப்ரல் மாதத்துக்கான 300 டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நாளைக்கு ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே முன்னாடியே ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த மெத்தடுக்கான வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி ஷேர் பண்ண வீடியோவில் இன்றைக்கான வீடியோட கமெண்ட் செக்ஷனில் அதை நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். கம்ப்யூட்டராக இருந்தால் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், மொபைலாக இருந்தால் எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த மெத்தடில் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா டைப் பண்ணுற டைம் உங்களுக்கு சேவாக இருக்கும். 2 மொபைல் வச்சுருந்தீங்கன்னா 2 மொபைல்லையும் வெப்சைட்டில் வேறு மொபைல் நம்பரில் லாகின் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் எதில் கியூ கம்மியாக இருக்கோ அதில் போய்ட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணலாம். 300 டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை நம்ம தர்ஷன் பார்த்த டேட்லேருந்து அடுத்த புக்கிங் பண்ணுறதுக்கு 30 நாள் கேப் இருக்கணும். 30 நாளுக்குள்ளே நம்ம புக் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆல்ரெடி புக்கிங் இருக்குன்ற எரர் காட்டும். ஒரு மொபைல் நம்பரில் மேக்ஸிமம் நம்ம 6 பேருக்கு புக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு 12 பேருக்கு அப்படிலாம் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 2 மொபைல் நம்பரில் ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மத்தியானம் 3 மணிக்கு நமக்கு நாளைக்கு 3 மணிக்கு ரூம்ஸ் புக்கிங் இருக்குது. ரூமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம கண்டிப்பாக மினிமமாக 2 பேத்துக்கு தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் நம்மளால் அக்கமடேஷன் புக் பண்ண முடியும். 2 பேத்துக்கு நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா தான் இந்த இடத்துல புக் அக்கமடேஷன் அப்படிங்கிற லிங்கே உங்களுக்கு காட்டும். ஸோ இல்லை அப்படின்னா உங்களால் புக்கிங் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, நம்ம கீழ் திருப்பதியில் ரூம் எடுக்கணும்னாலும் சரி, திருமலையில் ரூம் எடுக்கணும்னாலும் சரி, ஏதாவது ஒரு புக்கிங் தான் பண்ண முடியும். இப்போ 4 பேர் 5 பேர் போகிறோம், முதல் நாள் கீழே ஸ்டே பண்ணி கீழே இருக்க கோவில்லாம் பார்த்துட்டு மேலே போகிற மாதிரி பிளானோ, இல்லை உங்களுக்கு கீழே ஸ்டே பண்ண ரூம் வேணும்னு நினச்சிங்கன்னா 2 மொபைல் நம்பரில் ஸ்ப்ளிட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரு புக்கிங்கில் கீழ் திருப்பதி ரூமும் ஒரு புக்கிங்கில் மேலேயும் உங்களால் ரூம் புக் பண்ண முடியும். இப்போ புக்கிங் அக்கமடேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதில் புக்குன்னு கொடுத்தாலே நமக்கு
நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து வரும். நாளைக்கு உங்களுக்கு ஓப்பன் ஆனதுக்கப்புறம் புக் பண்ண முடியும். இப்போ திருமலா அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா திருமலாவில் இருக்க ரூம் மட்டும்தான் நம்மளால் புக் பண்ண முடியும். அதுவும் நம்ம தர்ஷன் இருக்க நாளுக்கும் அதுக்கு முதல் நாளும் தான் நம்மளால் வந்து ரூம் வந்து புக் பண்ண முடியும். ஸோ முன்னெல்லாம் வந்து எல்லா டேட்டும் காட்டும், இப்போ அப்படி கிடையாது. இதே வந்து நீங்கள் திருப்பதியில் புக் பண்ண போகிறீங்கன்னா திருப்பதி. ஸோ இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக தர்ஷன் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் புக் பண்ண முடியும். மற்றபடி இல்லைனா ரூம் வந்து புக் பண்ண முடியாது. நாளைக்கு தேவைப்படுறவங்க இதை நோட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் சீனியர் சிட்டிசன் டிக்கெட் உங்களோட ஸ்பௌஸ் கூட சேர்த்து புக் பண்ணியிருந்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ரூம் புக் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் வந்து காட்டும். இல்லைனா 300 தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கோங்க. ரூம் வந்து கம்பல்சரி வேணும்னு நினைக்கிறவங்க தர்ஷன் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆன்லைனில் வந்து புக் பண்ண முடியும். இதை தவிர ஆஃப்லைனில் போய் நம்ம வந்து எடுத்துக்கலாம். வர்ச்சுவல் சேவாவில் நம்ம நேற்று சொன்ன மாதிரியே வந்து உங்களுக்கு 120 டேஸ்க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா புக் பண்ண முடியாது. இது சேவாவுக்கா இல்லை வந்து தர்ஷனுக்கா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டு. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து சேவா டேட் வந்து காட்டுது, ஒரு சிலருக்கு தர்ஷன் டேட் வந்து காட்டுது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கணுங்க. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு வர்ச்சுவல் சேவா பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் மாதத்துக்கான சேவா எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதே மாதிரி தர்ஷனமும் ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் ஏப்ரல் மாதத்துக்கான கடைசி சான்ஸ் நமக்கு வந்து 300 தர்ஷன் டிக்கெட் தான். நாளைக்கு ஓப்பன் ஆகிறத நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. புக்கிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஆதார் நம்பரை மட்டும் கரெக்டாக கொடுங்க. சப்போஸ் உங்களோட பேர் அதே மாதிரி ஜெண்டரு வயசு இந்த மாதிரிலாம் மிஸ்டேக் பண்ணால் கூட ப்ராப்ளம் கிடையாது. பட் வந்து உங்களோட ஆதார் நம்பர் மட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் திருமலையில் ரத சப்தமிக்கான ஏற்பாடுகள் எல்லாமே மும்முரமாக நடந்துட்டுருக்கு. பக்தர்கள் அதிகமாக இருப்பாங்க. நீங்களும் ரத சப்தமிக்கு போகிறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் அப்டேட் பண்ணுங்கள். அதே போல் 25ஆம் தேதி ரத சப்தமி நாள் ஆர்ஜித சேவாக்கள், அதாவது கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா எல்லாமே கேன்சல்னு சொல்லியிருக்காங்க. இதில் கல்யாணோற்சவம் ஆஃப்லைனில் நமக்கு லக்கி டிப்பில் ஆட் பண்ணியிருப்பாங்க, அதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. அதே போல் ப்ரிவிலேஜ் தரிசனம், அதாவது முன்னுரிமை தரிசனங்களான என்ஆர்ஐ, அதே மாதிரி கை குழந்தைகளுக்கான தரிசனம், சீனியர் சிட்டிசன், டிசபிலிட்டி பர்சன், இது எல்லாமே வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க டிக்கெட் இல்லாதவங்க எல்லாருமே நம்ம வந்து நேரடி சர்வ தரிசனமோ இல்லை நீங்கள் 300 டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் சாமி பார்க்க முடியும். அடுத்ததாக தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. 31 கம்பார்ட்மெண்ட்டில் பக்தர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா டிடிடி அஃபிஷியலாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. நேரடி சர்வ தரிசனத்துக்கு 12 மணி நேரம் ஆகுது. 300 தரிசனத்துக்கு 3லேருந்து 5 மணி நேரமும், எஸ்எஸ்டி டோக்கனில் சாமி பார்க்க 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். நேற்று 64,571 பேர் வந்து தர்ஷன் பார்த்துருக்காங்க. சாட்டர்டே சண்டே மேபி இந்த க்ரௌட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ரத சப்தமி அப்படின்றதுனாலையும் பக்தர்களோட எண்ணிக்கை இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கீழ் திருப்பதியில் டிக்கெட் கொடுக்கறதில்ல, டைரெக்டாக போயிட்டு நேரடி சர்வதர்ஷனம் ஜாயின் பண்ணி நம்ம சாமி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதே போல் பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே திருமலையில் நடக்குது அப்படிங்கிற ப்ரெஸ் ரிலீஸுமே வெளியிட்டிருக்காங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழா இருக்குது. அன்னைக்கு மகா பௌர்ணமி கருட சேவையும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி 26ஆம் தேதி அன்னைக்கு ஸ்ரீவாரி தெப்போற்சவம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதை நம்ம வந்து தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணினாலும் பார்க்கலாம், புக் பண்ணாட்டியும் நமக்கு புஷ்கரிணியில் வந்து பார்க்க முடியும். ஆல்ரெடி இதுக்கான டிக்கெட்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ புக் பண்ணவங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணிவிட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மற்ற நாட்கள் எல்லாமே வந்து திருநக்ஷத்திரம், அதாவது ஒவ்வொரு நட்சத்திரம் ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ அது வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க, அதையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன முக்கியமான ஃபெஸ்டிவல்ஸ் வந்து இருக்குது அப்படின்றதுக்கான அப்டேட்டாக இருக்குது. அதே போல் நீங்கள் 2026க்கான கேலண்டர் டைரிஸ் வாங்கணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக தர்ஷன் போகிறப்பையும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஆன்லைனில் கூட இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிடிடியோட இந்த வெப்சைட்டில் கூட நம்ம வந்து ஆர்டர் பண்ணலாம். இதில் அடிஷ்னலாக நமக்கு போஸ்டல் சார்ஜஸ் வந்து வரும். இதில் ஆன்லைன் சர்வீசஸ்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா புக்கிங் அந்த வெப்சைட்டில், அதில் வந்து உங்களுக்கு வந்து கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து சப்தகிரி மேகசினுக்கு கீழே டைரிஸ் கேலண்டர் பஞ்சாங்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் லாகின் ஐடி நமக்கு வந்து க்ரியேட் பண்ணணும். லாகின் ஐடி பாஸ்வேர்ட் இருந்தால் லாகின் பண்ணிவிட்டு பப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கேலண்டர் டைரிஸ் வந்து நம்ம ஆர்டர் வந்து பண்ணிக்கலாம். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்றைக்கான முக்கியமான அப்டேட். ஸோ தர்ஷன் போகிறவங்க ஏப்ரல் மாதத்துக்கான டிக்கெட் வேணும்னா 300 டிக்கெட் நாளைக்கு காலையில் புக் பண்ணிக்கோங்க. அதை விட்டால் நமக்கு அடுத்த ஆப்ஷன் ஹோம் அப் டிக்கெட் மட்டும்தான் இருக்கும். அந்த டைம்லேயே நமக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் அப்டேட்டுங்க. அடுத்த இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.